கார்டிசோல் இதுதான் இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனம் சார்ந்த ஹார்மோன் சொல்லுவோம். 6 ஹார்மோன் நம்ம பார்க்குறோம். தைராய்டு, இன்சுலின், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் கார்டிசோல். முதல் 5மே நம்ம உடம்பு சார்ந்தது. இந்த 6வது நம்மளோட மனசு சார்ந்தது. கார்டிசோல் அதிகமானா என்ன ஆகும்? மனசுக்குள்ள பதட்டமும் படபடப்பும் அதிகமாக ஆரம்பிக்கும். இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ உடம்பு இதய துடிப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து தேவையற்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதிகமாயிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இன்சுலின் உடம்பு எவ்வளோ சுரக்கும்? ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது இன்சுலின் சுரப்பதை குறைத்து கொள்ளும். அல்லது ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த சுகர் ரஷ்ஷை குறைக்கணும்னு செல்ஸ் வந்து இன்சுலின் அப்சார்ப்ஷனை குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ கார்டிசோல் அதிகமாக அதிகமாக ஆரம்ப நிலை சர்க்கரை நோய், டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ், இன்சுலின் போட்டாலும் குறையாத சர்க்கரை நோயாளியாக நம்ம மாற வேண்டியிருக்கும். கார்டிசோலை குறைச்சோம்னா, கார்டிசோலை கண்ட்ரோல் பண்ணோம்னா நிச்சயமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மாற்ற முடியும். அது மூலமா நம்மளோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். எப்படி கார்டிசோலை கண்ட்ரோல் பண்றது தெரியணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.